நேற்று மதியம் வச்ச சிக்கன் சிந்தாமணியும் கொஞ்சமாக குழம்பு மிச்சமாயிடுச்சுங்க. அதனால் நைட்டு சப்பாத்தி தான் போட்டிருந்தேன். சப்பாத்திக்கு கோதுமை எப்போவுமே அம்மா கடையில் வாங்க மாட்டாங்க. ரேஷன் கடையில் போடுற கோதுமையே நல்லா கழிஞ்சு குத்தி காய போட்டு அரைச்சி வச்சுக்குவாங்க. கோதுமாவு கூட கொஞ்சமாக உப்பு சுடுதண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் சப்பாத்தி தேய்ச்சி சூப்பராக சுட்டும் எடுத்துட்டேன். சப்பாத்தி கூட சிக்கன் வச்சு சாப்பிட்றதே தனி டேஸ்ட்டு தாங்க. உங்கள் யாராக இருக்கலாம் இந்த காம்போ பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் இன்றைக்கி காலையில் காளான் 2 பேக்கெட் ஃப்ரிட்ஜில் அப்படியே இருந்தது. இனி விட்டால் எக்ஸ்பைரி ஆயிருன்னு சொல்லிட்டு காளான் பிரியாணி தான் ரெடி பண்ணியிருந்தாங்க. இங்கே பிரியாணி மசாலாவும் இல்லை, தனி மிளகாத்தூள் எதுவுமே இல்லை. பிரியாணி மசாலா மட்டும் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு நான் அரைச்சி வச்சுட்டேங்க. அது கூடவே ஒரு பேஸ்ட்டும் ரெடி பண்ணிவிட்டேன். தனி மிளகாத்தூளுக்கு பதிலாக வீட்டு மிளகுடி தான் யூஸ் பண்ணி பிரியாணி செஞ்சுருந்தாங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம ஒவ்வொரு டைம் பார்த்து செய்வோம், ஆனால் ஏதோ ஒரு சொதப்பல் நடந்துருங்க. எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சு செய்கிறப்ப டேஸ்ட் உண்மையாலுமே சூப்பராக வரும். இதே மாதிரி தான் நம்ம லைஃபும் கூட. நான் சொல்கிறது கரெக்டாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.